ஹாய் கைஸ், நம்ம வீடியோ யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அது மட்டும் இல்லை கைஸ், லைக் கமெண்ட் ஷேர் மட்டும் பண்ணுங்கள். பண்ணால் தான் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். மோட்டிவேஷன் ஆக நான் வந்து நிறைய இன்னும் வீடியோஸ் பண்ணுறதுக்கு எனக்கு உறுதுணையாக இருக்கும். ஹாய் கைஸ், வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஈவினிங் வந்து நம்ம அனிமல்ஸ் பார்க்க போகலான்னு நினச்சோம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சரியான மழைனால மழை, பயங்கரமான மழை. பாருங்கள் எவ்வளோ தண்ணி இங்கே நிற்குதுன்னு, சும்மா இந்த மேலேருந்து வந்த தண்ணியே. பார்த்தீங்கன்னா அப்படியே பேம்போ ரெசார்ட் வந்து அவ்வளோ அற்புதமாக இருக்குது. இந்த மலையில் பார்க்குறக்கே அவ்வளோ ஒரு கூலான பிளேஸாக இருக்குது. நம்ம ஆக்சுவலாக வந்து இப்போ பார்த்தீங்கன்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா கற்கள் கட்டி இருக்குது. இந்த டைரெக்ஷன் நம்ம போனால் தான் ஈவினிங் டைமில் வந்து அனிமல்ஸ் வந்து பார்க்க முடியும். மலைப்பாம்பு, யானை இதெல்லாம் வரும்னு சொல்கிறாங்க, அந்த ரோட்லேயே வரும்னு. ஆனால் அந்த சைட் டைரெக்ஷன் நம்ம போகிறதுக்கு முடியலன்னா வந்து பார்த்திங்கன்னா கற்கள் ஃபுல்லாக இருக்குது. இந்த பக்கம் பாருங்கள், சரியான மழை பெஞ்சு தண்ணி போயிட்டுருக்கு. ஃபுல்லாக தண்ணி வந்து மேலேருந்து வருது. இது வந்து ஆக்சுவலாக இறக்கத்தில் இருக்குது இந்த இடம், அதனால் இறக்கத்தில் போயிட்டுருக்கு மழை ஃபுல்லாக. அந்த பேக் சைட்லேருந்து வருது அந்த ஃபுல்லாக மழை. அவ்வளோ இன்னும் பேஞ்சிட்டு தான் இருக்குது மழை ஒன்றும் நிற்கிற பாடில்லை. ஸோ நம்மளால் வந்து இன்றைக்கி வெளியே போக முடியாத சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. ஸோ மழை நின்றுச்சுன்னா பார்ப்போம், மேபி முடிஞ்சால் போயிட்டு இன்றைக்கி லாக் பண்ணலாம். தென் வந்து நம்ம அனிமல்ஸ் வந்து பார்க்க முடிஞ்சால் கண்டிப்பாக பார்ப்போம். சரிங்களா? பாருங்கள் கைஸ், இன்னும் இந்த சைடில் வந்து கற்கள் வருது. எப்போ வந்து மழையாக பெய்யதில்லை. அந்த பக்கம் ஒரு ஹில்ஸ் இருக்குது, அந்த ஹில்ஸே முடிச்சு. இங்கே பார்த்தீங்களா நத்தை, எவ்வளோ பெருசாக இருக்குது நத்தை. ஏங்கப்பா, இதுலேருந்து ஒரு 100 மடங்கு சிறுசாக இருக்கும் நம்ம ஊரில் இருக்கிற நத்தை. இந்த நத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குது. பார்க்குறக்கே அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அதோட செல்லு மலைக்காக மேலே ஏறிடுச்சுன்னு நினைக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்னு. ஓகே, பாவம்பா, நம்ம விட்டுருவோம், கீழே விட வேண்டாம், இங்கேயே வச்சுருவோம். இங்கே வச்சுட்டோம்னா அது வாட்டுக்கு மேலே ஏறி போய்க்கும். ஓகே, பாய் பாய். பாருங்க கைஸ், ஓகே கைஸ், ஸ்டே டியூன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் எடுப்போம். மழை நின்றுச்சுன்னா கண்டிப்பாக லாக் பண்ணுவோம். You take care. Guys, very good morning. வெடிஞ்சிருச்சு. நைட்டு வந்து என்னால் வெளியே போய் லாக் பண்ண முடியல, ஃபுல்லாகவே மழை தான். 8 o'clock வரைக்கும் நைட்டில் மழை இருந்துச்சு. இப்போ பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. மார்னிங் 7 o'clock அந்த ஹில்ஸில் பாருங்கள் மிஸ்ட் ஃபார்ம் ஆகி அப்படியே சரவுண்ட் பண்ணி நிற்கிது. செம்ம பீஸ்ஃபுல்லாக இருக்குது. ஒரு சின்ன நாய்ஸ் கூட இல்லை. செம்மையாக இருக்குது ஏரியாவே, சைலண்ட்டாக அவ்வளோ கூலாக இருக்குது. மார்னிங் டைம் கண்டிப்பாக இங்கே வந்தால் ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். கண்டிப்பாக பண்ணணும். முடிஞ்சால் கண்டிப்பாக இங்கே விசிட் பண்ணுங்கள். ரொம்ப நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது. ஈவினிங் வந்து நைட் வந்து அவ்வளோ பீஸ்ஃபுல்லான ஸ்லீப். கூலாகவும் இருந்துச்சு, நல்லாவும் இருந்துச்சு. ஸோ நல்லா ரெஸ்ட் எடுத்தாச்சு. இன்னும் அடுத்து வந்து நம்ம குளிச்சுட்டு கிளம்புவோம். எவ்வளோ சீக்கிரம் கிளம்ப முடியுமோ கிளம்பணும், டைம் இல்லை. ஓகே கைஸ், ஸ்டே டியூன். ஓகே கைஸ், நம்ம பார்த்தீங்கன்னா ஹாசனூர்லேருந்து கிளம்பிட்டோம். கிளம்பி இப்போ எங்கே போக போகிறோம் ப்ரோ? கொள்ளைக்கால். ஸோ கொள்ளைக்காலில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மிஸ்ட்டு ஃபார்ம் ஆகிருந்தது, இப்போ கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. அப்படியே நம்ம ரெசார்ட்டுக்கு பேக் சைடில் தான் கொள்ளைக்கால். ஸோ கிளம்புறோம். எடுத்ததுமே சேத்துல கால் வச்சாச்சா. பேந்தர் ரெடியாக இருக்கான் சீரருக்கு. இந்த கொள்ளைக்கால் போயிட்டு ரிட்டர்ன் வந்து நம்ம எங்கே போக போகிறோம்னா ஊட்டியிலேருந்து அப்படியே ஊருக்கு போக போகிறோம். ஈவினிங் வந்து அலர்ட் கொடுத்துருக்காங்க மழை. சலோ வரண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. ஸோ நல்ல ஹாஸ்பிட்டாலிட்டி கைஸ் ரெசார்ட்டு. ஸ்விம்மிங் பூல் தான் இல்லாமல் போச்சு. ஸ்விம்மிங் பூல் ஏதோ வேலை செஞ்சிட்ருக்காங்களாம், இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ நம்ம ரைடு ஸ்டார்ட் பண்ணுறோம் இங்கேருந்து. நம்ம ஆல்மோஸ்ட் எத்தனை கிலோமீட்டர் ட்ரைவ் பண்ணியிருக்கோம்? 124 காட்டுது, ஆனால் ஆக்சுவலாக 140க்கு மேலே ரைட் பண்ணியாச்சு.
ஏன்னா உங்களுக்கே தெரியும் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் வந்து ஆல்ரெடி இஷ்யூ இருக்குது நம்மளது. நல்ல மழையா. ஸோ வண்டியெல்லாம் ஸ்கிட் ஆகும், ஸ்லோவாக தான் போகணும். ஓகே, ஹாசனூர் குதிரையை பார்த்துக்கோங்க. வெள்ளை மிளகாச்சோள குமேத்து, குமேத்துன்னு சொல்லுவாங்க இந்த கலருக்கு. ஐயோ, விவசாயமெல்லாம் நல்லா தான் பண்ணுறாங்க. வந்து ஹாசனூருக்குள்ள இன்டீரியர் தான் அது. ரெசார்ட்லேருந்து அப்படியே டேரெக்டாக வரலாம், ஒரே ரோடு. பெட்ரோல் டேப் ஆன் பண்ண மறந்துட்டேன், ஆஃப் ஆயிடுச்சு வண்டி. ஸோ குழந்தைகளாம் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க. பார்த்திங்கன்னா அங்கங்கே தண்ணி நிற்கிது, சின்ன சின்ன செக் டேமாக இருக்குது. வேலைக்கு போகிறவங்க, காட்டு வேலைக்கு போகிறவங்களும் ரெடி ஆகிட்டாங்க. ஆனால் மனம் மேலே ஒரு விவசாய பூமிங்கிறது வேறு லெவல். நீட்டாக கரும்பாக போட்டிருக்காங்க பாருங்கள், ரெண்டு சைடும். ஸோ நம்ம போகிற ஸ்பாட் வந்து பார்த்திங்கன்னா அது நல்ல பியூட்டிஃபுல்லான ஸ்பேஸு. ஒரு 5 to 6 கிலோமீட்டர் தான். ஸோ அங்கே ஒரு நல்ல காற்றடிக்கிற இடம் ஒன்று இருக்குது. நான் போனதில்லை, ஆதி ப்ரோ போயிருக்கார் ஆல்ரெடி. ஸோ அவரோட இன்ஸ்ட்ரக்ஷன் தான் அங்கே போகிறோம். அங்கே போயிட்டு ரிட்டன் இதே வழியாக வந்து நம்ம ஊட்டி ரிவர்ஸில் ஊட்டி, கோயம்புத்தூர் வழியாக ஏறல, பேக் சைடில் ஊட்டி ஏறி அப்படி அந்த பக்கம் இறக்கி மேட்டுப்பாளையம், அவினாசி. வீட்டுக்கு போயிடலாம். எங்கே பார்த்தாலும் குதிரை தான். இங்கே பாருங்க, குதிரை, எருமை, மாடு. அண்ணனே ஓரமாக போங்க. ஸோ இங்கே ஒரு செக் போஸ்ட் இருக்குது, வனத்துறைன்னு நினைக்கிறேன், ஆனால் க்ளோஸில் தான் இருக்குது. ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் தான். ஆனால் அது ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற ஊருங்க எல்லாமே. லெஃப்டில் போனால் புது தொட்டிங்கிற கிராமம். செம்ம பியூட்டிஃபுல்லாக மாசாக இருக்குது ஏரியா. வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மழை பெஞ்சதுக்கு நைட்டு இப்போ நல்லா செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அப்படியே இலையில பூரா தண்ணி நிற்கிது. கோப்ரோவில் கண்டிப்பாக தெரியாது, வேறு லெவலில் இருக்குது. இங்கேருந்து ஹில் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம பையன் பேந்தர் வந்து சால்ட்டாக போயிட்டே இருக்கான் டாப் கியரில். ஸோ டாப் கியர் பர்ஃபார்மன்ஸு வந்து செம்மையாக இருக்குது மவுண்டனில். அவரும் லாக் பண்ணிட்டு வர்றார். யானை லத்தி காய்ஸ், யானை லத்தி. ஐயோ, மேபி யானை இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ரோட்டில் வரலாம். இதோ மூங்கில் காடு. ஆதி ப்ரோ தான் ஒரு டேர்ன் பண்ணுறாரு. லத்தியை பார்க்க தான் டேர்ன் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். ஆமாம், யானை லத்திக்கே போயிட்டாரு கரெக்டாக. யானை லத்தி ப்ரோ. இப்போ போட்டால் சூடு அனல் பறக்கும்.
இப்போ போடல, நைட் போட்டிருக்கு. நம்ம ஆல்ரெடி காட்டுவாசி இல்லையா, அதனால் தெரியும். சாரி கைஸ், விவசாயி. ப்ரோ இப்போ போடல, நைட் போட்டிருக்கு. இப்போ போட்டால் வந்து ஆவி பறக்கும். மேபி மார்னிங் போட்டுருக்கலாம். ஆனால் இப்போ போட்டிருந்தா கண்டிப்பாக அனல் பறக்கும், அப்படியே ஆவி போகும் லத்தியிலிருந்து. ஏன்னா எங்கே வேணால் யானை நிற்கலாம் ரோட்டில், சொல்ல முடியாது. ஸோ இங்கே பாருங்க, இதெல்லாம் பழைய சாணி, பழசு நிறையா இருக்குது. இந்த இங்கெல்லாம் அடித்து தும்சம் பண்ணிட்டு போயிருக்க. பூரா மூங்கில் காடு, இந்த பள்ளமே பூரா மூங்கில் காடு தான். அதான் யானை இருக்குது, ஜாக்கிரதையாக தான் போகணும். திடீர்னு கொம்பை வந்து நடு ரோட்டில் நிற்பான். ஓஞ்சி அடித்தா 1.5 டன் வெயிட்டுங்கிற மாதிரி 10 டன் வெயிட்டில் அடித்து தூக்கி வீசிடும். வண்டியோடு சேர்த்து பறக்க வேண்டியதான் நம்ம. ஸோ நம்ம சேஃப்டி ரொம்ப முக்கியம். அப்படியே கண்ணு கட்டின தூரம் பார்த்துக்கிட்டே போகணும். ஃப்ரண்ட்டில் சைடில் அழகாக இருக்கா, அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு 180 டிகிரி நம்ம கண்ணு ஜாக்கிரதையாக இருக்கணும். திடீர்னு உள்ளேருந்து தும்பிக்கையை மட்டும் விடும், ஒட்டி போனோம்னா தூக்கி போட்டுரும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு சென்டர் ரோடில் வந்து நம்ம ட்ராவல் பண்ணுறது ரொம்ப சேஃப்டி. ஏன்னு கேட்டிங்கன்னா, சைடில் போகும்போது ஈஸியாக வந்து நம்மளை அட்டாக் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அப்படியே சப்போஸ் வந்து சைட்லேருந்து வந்தாலும் ரைட்லேருந்து வந்தால் லெஃப்ட் தட்டிக்கலாம் வண்டியை, லெஃப்ட்லேருந்து வந்தால் ரைட்டில் தட்டிக்கலாம். ஸோ அதனால் மிடில் ஆஃப் த ரோடில் வந்து நம்ம ட்ராவல் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டு. ஸ்லோவாக தான் போயிட்டுருக்கேன். தெரியும், சென்டரில் தான் போகணும், கார்னரில் போகக்கூடாது. ஏன்னா எங்கே பார்த்தாலும் யானை லத்தி, காஞ்ச லத்தியாக நிறையா கிடக்கு. ஸோ எங்கே வேணால் யானை இருக்கலாம். ஸோ ஹாசனூர் இங்கேருந்து பார்த்தா தெரியுது எனக்கு, பட் உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. இப்போ காட்டுறேன் பாருங்கள், இதுதான் ஹாசனூர். ஸோ மலைக்கு மேலே வந்துட்டோம் பாருங்கள், எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு அந்த ஊர். செம்ம மாசாக இருக்குது ஏரியா. கல்லெல்லாம் உருண்டு விழுந்துருக்கு. இங்கேயும் நிலச்சரிவெல்லாம் ஏற்படும் போல இருக்குது. இங்கே ஒரு மேலே ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமுக்கு இந்த 2-வே ரோடு வந்து சூப்பராக போட்டிருக்காங்க. இந்த கல்லுகள்லாம் யானை உருட்டி விட்டுருச்சா இல்லை அதுவே விழுந்துச்சான்னு தெரில. யானை மேலே ஏறும்போது உருண்டோம், மண்ணை சரிச்சுக்கிட்டே மேலே ஏறும். ஏறுறது ஈஸியாக ஏறிடும், இறங்குறது தான் கொஞ்சம் சிரமப்பட்டு இறங்கும். ஆனால் இறக்கத்தில் ஓடி வர சொன்னோன்னா ஸ்பீடாக வரும். ஒரு மேக்ஸிமம் ஒரு 10 to 20 km ஸ்பீடு தான் இறக்கத்தில் ஓடும் யானை. ஏன்னா உருண்டுரும், வெயிட்டு ஜாஸ்தி இல்லையா. அதே வந்து நீங்கள் மேட்டில் ஓடுச்சுன்னா 60 km ஸ்பீடில் கூட ஓடியாந்துடும் யானை. ஜாக்கிரதையாக இருக்கணும். இப்படி ஏற்றத்தில் நல்லா ஸ்பீடாக வரும் யானை, இறக்கத்தில் வர முடியாது. அதனால் ஏன்னா இறக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா உருண்டுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குனால அதே பயந்து தான் வரும். ஸோ எப்போவுமே யானை நம்மளை வழி மறிச்சிச்சுன்னு சொன்னோன்னா இறக்கத்தில் வண்டியை விட்டுறணும், ஏற்றத்தில் வண்டி விடக்கூடாது. அப்போ நம்மளை துரத்தாது. அது 4 ஸ்டெப் வச்சுட்டு ஸ்லோவாகிடும். பாருங்க, பூரா யானை லத்தி, காஞ்ச லத்தி எண்ணெய் போட்டுச்சா. எப்படி ஒரு வாரம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆஹா, நிலச்சரிவு கட்டு மோசமாக இருக்குதே. நல்லாவே வந்து ஆயிருக்கு மேலேருந்து. கொஞ்சம் ஹெல்மெட்டு அட்ஜஸ்ட் பண்ணணும். அட்ஜஸ்ட் பண்ணிட்டு மறுபடியும் லாக் பண்ணுவோம். ஹெல்மெட் அட்ஜஸ்ட் பண்ணணும் ப்ரோ, அட்ஜஸ்ட் பண்ணணும். ஹெல்மெட்டு அட்ஜஸ்ட் பண்ணணும்.
அது தலையில் ஒரு பேண்டு போட்டிருக்கேன். அந்த பேண்டு வந்து கண்ணுக்கே வந்துடுச்சு. ஸோ என்னால் பார்க்க முடியல வியூ. இப்போ இரிட்டேஷனாக தான் இருக்குது. ஸோ எங்கே நிறுத்துவோமோ அங்கே கரெக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா டைம் ஆகிட்டுருக்கு. மழை வந்துச்சுன்னா நம்மளால் வீடு போய் சேர முடியாது. மழையில் லாக்கும் பண்ண முடியாது. நம்மக்கிட்ட வந்து மழையில் லாக் பண்ணுற அளவுக்கு கோப்ரோவோட எக்யூப்மெண்ட்ஸ் இல்லை. இந்த வாட்டர் ப்ரூஃப் மவுண்ட்டுன்னு சொல்லுவாங்க, அது இல்லை. ஸோ நம்ம இப்படியே தான் போய் ஆகணும். வேரி சேலன் இந்த வைல்டு. தம்பி ஆதி பறந்துட்டியா? சிட்டா நிற்கிறாப்புல. ஓகே ஓகே, சூப்பர் வியூ. பாருங்க கைஸ், ஹாசனூர் செம்மையாக இருக்குது வியூ. க்ளவுட்ஸ் பாஸ் ஆகுது பாருங்கள். நம்ம வந்த க்ளவுடு அதில் தான் வந்திருப்போம். திம்பம் இதுக்குள்ளே வந்து அப்படி இப்படி வந்திருப்போம். இதில் வந்து இப்போ மேலே ஏறி இந்த ஹில்ஸ் ஏறி அடுத்த ஹில்ஸ்குள்ளே வந்துட்டோம். உள்ள வேலி, நல்ல வேலி. அப்படி இருக்குது வேலி. வேலின்னு சொன்னால் பள்ளத்தாக்கு. ஓகே, அவர் ராக் பண்ணிட்டு வரட்டும். நம்ம அப்படியே மேலே மெதுவாக கிளப்புவோம். இதை மிஸ் பண்ண முடியுமா? ஒன்றே மிஸ் பண்ண வேண்டாம் தம்பி, வாங்க எல்லாத்தையும் எடுத்துருவோம்.